வணக்கங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம். சாதம் வடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், மிளகு ரசம் வச்சுருக்கேன். முள்ளங்கி கீரை இருந்துச்சுங்க, அதை இப்போ பொரியல் பண்ணலான்னு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். முள்ளங்கி கீரை மழை நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அவிச்சிட்டு செய்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் ஆகாது. கோல்டாக இருக்கிறவங்க எடுத்துக்காதீங்க. இதுக்கு சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு, சீரகம் எல்லாம் போட்டு தாளித்து இந்த கீரையை கொஞ்சோண்டு வேக வச்சுட்டு நம்ம போட்டு செஞ்சோம்னா ரொம்பவும் நல்லா இருக்குங்க. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இறக்கும்போது கொஞ்சம் வேர்க்கடலையும் கொஞ்சோண்டு 2 காஞ்ச மிளகாவும் போட்டு கொஞ்சம் பொடி பண்ணி போட்டு இறக்கணும்னா ரொம்பவும் நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரசத்துக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும். இந்த வத்தல் கொஞ்சம் வறுத்துருக்கேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல். ஆரோக்கியமானதாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. கோல்டாக இருக்கிறவங்க முள்ளங்கி கீரை சேர்த்துக்காதீங்க. சாப்பிட்டுட்டு அப்புறமா சளி பிடிச்சிக்கிச்சின்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு உடம்புக்கு ஒத்துக்கும், ஒவ்வொரு உடம்புக்கு ஒத்துக்காதுங்க. ட்ரை பண்ணுங்கள். வணக்கங்க. நாளைக்கு பார்க்கலாங்க.